அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய 5000 வருஷத்துக்கு மேல் பார்த்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக இந்த வீடியோ. அதாவது காரைக்குடி பக்கம் பாதரக்குடி என்ற ஊரில் ஒரு 2 வருஷம் போயிருந்தான். அந்த கோயில் திருவிழாவில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் அதுக்குள்ளே குறைபாடுகள் பூராமே வாஸ்துப்படி எழுதி கொடுத்துட்டு, அங்கே உள்ள ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு, பெரிய கோயில், பிரபலமான கோயில், நல்லா இருந்தது, தேரெல்லாம் இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் அந்த கோயில் பூசாரி ஐயாவை கூப்பிட்டு, பெரியவங்க, நல்ல ஒரு உண்மையிலேயே பக்தியானவங்க, நல்ல நிலைமையில் அதை நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. அந்த அம்மனோட ஐக்கியமாகி அந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் அவங்களோட சொல்லி ஒரு இடத்துல விளக்கு போட சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த வருஷமே நின்றிருந்த ஒரு திருவிழா நடந்துருச்சு. அப்புறம் பழைய விடி பிரச்சனை வந்திருக்குது, அப்படி இருந்திருக்கு. ஆனால் அவர் விடாமல் அந்த விளக்கை போட்டே வந்திருக்கார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வீடுகள் போன வீட்டில் சொல்லியிருக்கிறோம். அதன் நிமித்தம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க, 5 வருடமாக நின்றிருந்த ஒரு திருவிழா இந்த வருடம் நடந்திருக்குங்க. பாருங்கள், இப்போ வேறு மாற்றத்தில் சிஆர்டி நாட்டில் நம்ம அடிக்கடி நம்ம போகிற வீடுகள்லாம் சொல்கிறது, உங்கள் ஈசானிய பகுதியை சுத்தமாக வச்சு அங்கே விளக்கு போடுங்க, நன்மைகள் நடக்கும், அங்கும் குலதெய்வம் அமர்ந்து வந்து உங்களுக்கு தீயைகள் வராமல் தடங்கள் வராமல் தடுத்து உங்களை வாழ வைக்கும் என்று சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க, நல்லா பலன் அடைஞ்சாங்க. ஒரு அந்த விசேஷமானது, அது சம்மந்தமாக படம் கூட நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக வாஸ்து தான் கோயிலுக்கும் பேசும் என்பதை நீங்கள் பல உதாரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு உதாரணம் நம்ம சொல்லி வரோம். ஆகையினால் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். உண்மையிலே பயன் தரக்கூடிய ஒரு வாஸ்து ஜோதிடம் இதுதான். வணக்கம் வணக்கம். Go!